தமிழ்லயே அதிக பக்கங்கள் கொண்ட மிகப்பெரிய நாவல் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வேள்பாரியா இருக்குமோ? இல்லாட்டி பொன்னியின் செல்வனா இருக்குமோ? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெனைப்பீங்க. இல்லவே இல்ல. வெண்முரசு. ஜெயமோகனால் எழுதப்பட்டது. இது முழுக்க முழுக்க மகாபாரதத்த பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இதுல மொத்தம் 22,000 பக்கத்துல இருந்து 27,000 பக்கங்கள் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. 26 பகுதியா இந்த புத்தகம் வெளிவந்திருக்கு. இத நீங்க படிச்சு முடிக்கிறப்ப மகாபாரதத்த பத்தி அவ்ளோ டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். நம்ம டிவில மகாபாரதம் பார்த்திருப்போம். இல்லாட்டி மகாபாரதம் சம்மந்தமான புத்தகத்த படிச்சிருப்போம். கௌரவர்கள் பத்தியும், பாண்டவர்கள் பத்தியும் தான் இருக்கும். அவங்க ஃபேமிலி பத்தியும் தான் இருக்கும். மத்த கேரக்டர்ஸ் பத்தினா அவ்வளவா பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா, நீங்க வெண்முரசு படிக்கிறப்ப ஒவ்வொரு கேரக்டர் பத்திய டெப்த் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகா புரிய வரும். அவ்ளோ டீட்டெயிலிங்கா அவர் எழுதியிருப்பாரு. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கேரக்டர்ஸோட எமோஷன்ஸையும் அவ்ளோ அழகா வெளிப்படுத்தியிருப்பாரு. யோசிச்சு பாருங்களேன். 22,000 26,000 பக்கங்கள், 26 பகுதிகள் எவ்ளோ எஃபோர்ட் போட்டு அவர் எழுதியிருப்பாருன்னு சொல்லிட்டு நெனச்சு பாருங்க. இத தாண்டி பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் அவர் கையாண்டுருக்காராம். யூசுவலா மகாபாரதத்துல வந்து லீனியர் ஸ்டோரி டெல்லிங் தான் கையாண்டுருப்பாங்க. அதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, அது கன்டினியூஸா நடந்து எண்ட் ஆகுற மாரி தான் காட்டியிருப்பாங்க. ஆனா, இதுல அவர் நான் லீனியர் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காராம். நெஸ்டட் ஸ்டோரி டெல்லிங் யூஸ் பண்ணியிருக்காராம். நெஸ்டட் ஸ்டோரி டெல்லிங்கா? அப்டின்னா என்னடா? அப்டின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கதை நடந்துகிட்டு இருக்குன்னா, அதுக்குள்ள இன்னொரு கதை நடக்கும். அதற்குள்ள இன்னொரு கதை நடக்கும். அந்த மாரி ஸ்டோரி டெல்லிங்க கையாண்டுருக்காராம். இது படிக்கிறப்ப அவ்ளோ விறுவிறுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. கண்டிப்பா நீங்க ஒரு மித்தாலஜி லவ்வரா இருந்தா, உங்க லைஃப் ஸ்பேன் முடியறக்குள்ள படிக்கக்கூடிய ஒரு புத்தகமா வெண்முரசு இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. வெண்முரசு புத்தகத்த எங்க வாங்கலாம்ன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கண்டிப்பா காமன் புக்ஸ்ல வாங்கிக்கலாம். இன்னைக்கான அன்னோன் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்லயே அதிக பக்கங்கள் கொண்ட மிகப்பெரிய நாவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெண்முரசு தான்.